ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சதாஸ் vlog. வாழ்க்கையிலே இவ்வளோ வேர்ஸ்டான ஒரு ட்ராவல் வந்து பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து சோல்லேருந்து மதுரை போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தோங்க. டோட்டலாக ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 9 hours போட்டிருந்தாங்க. பட் சோல்லேருந்து கொண்டு போய் திருச்சி தான் இறக்கி விட்டாங்க. 24 hours அதுவும் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து என்ன டே என்ன டைமுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் போது ஒரு சிங்க்ரனைஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சண்டே ஆஃப்டர்நூன் 3:30க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மண்டே மார்னிங் 7 AM காலையில். கொரியாவில் நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து இன்சான் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 hours ஆகும். ட்ரெயினில் போகணுன்னா வந்துட்டு ட்ரெயின் KTX பிடிச்சி நம்ம வந்து சோல் போயிட்டு சோல்லேருந்து நம்ம திருப்பி சப்வே மாற்றி தாங்க இன்சான் போகணும். அது வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். 2 டைம் மாறணும். நடுவில் பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதனால வந்துட்டு பஸ்ஸே புக் பண்ணிட்டோம். பஸ்ஸுனா நமக்கு இன்சான் ஏர்போர்ட் வாசல்லே நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இன்சான் ஏர்போர்ட்குள்ளே போய்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த பஸ்ஸில் தாங்க போக போகிறோம். 3:35 வந்துட்டோங்க நம்ம. அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 4 o'clock பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 3:50 தான் பேசஞ்சர்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. கொரியாவில் வந்து ரொம்ப டைமிங் கீப் அப் பண்ணுவாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடியெல்லாம் போய் உட்கார முடியாது நம்ம ஊர் மாதிரியெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3:50 ஆயிடுச்சு. அதனால பஸ்ஸுக்குள்ளே பேசஞ்சர்ஸ்னால் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளே வந்து லக்கேஜ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பஸ்ஸோட இந்த வெளியில் இந்த சைடில் தான் வச்சுட்டு போகணும். அதனால தான் இப்போ என் ஹஸ்பண்ட் வச்சிட்ருக்காரு. பஸ்ஸுக்குள்ளே ஏறி இப்போ தான் கம்ஃபர்டபுளாக சீட் ஆகிட்டோம். கரெக்டாக 4 பஸ் எடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் 7 o'clock தாங்க ஃப்ளைட்டு. பட் கொரியாவில் நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து இன்சான் ஏர்போர்ட்டுக்கு வந்து நைட்டு பஸ் ஃபெசிலிட்டியோ ட்ரெயின் ஃபெசிலிட்டியோ இல்லை. அதனால தான் நாங்கள் ஈவினிங்கே கிளம்பிட்டோம். ஃபைவ் o'clock ஆயிடுச்சு. அதான் இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பஸ்லையும் நம்ம ஊர் மாதிரி தான் வந்துட்டு லாங் ட்ராவல் தான் வந்துட்டு நடுவில் ஒரு பிளேஸில் நிறுத்துவாங்க. அதான் சர்வீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வந்து நடுவில் நிறுத்தியிருக்காங்க பஸ்ஸை. நாங்களும் ஒரே இடத்துல உட்கார முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வாக் போயிட்டு வந்து டக்குன்னு பஸ்ஸில் ஏறிட்டோம். திரும்பவும் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் இருக்குது. இன்சான் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினல் 1 டெர்மினல் 2ன்னு 2 இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து டெர்மினல் 1க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து டெர்மினல் 1லேருந்து தான். இன்சான் ஏர்போர்ட் வந்து இப்போ ரீச் ஆயாச்சு. நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னுமே ஃபஸ்ட்டு போய் செக்இன் கவுண்டர் தான் வந்து பார்க்க போனோம். எந்த கவுண்டர் நம்மளோடது அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம். வேணால் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 8:30. மார்னிங் 7 o'clock தான் ஃப்ளைட்டு. இப்போ நைட் 8:30 நமக்கு டைமு. நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 hours வந்து நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதனால் வந்து செக்இன் கவுண்டர் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அங்கே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போனோம். பட் செக்இன் இன்ஃபர்மேஷனில் பார்த்திங்கன்னா எதுவும் வரல. எங்கள் டைமிங்கே இன்னும் வரல. நைட் 11:30 வரைக்கும் தான் இருந்துச்சு. சரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், சாப்பிட்டுட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். அரைவலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கிட்ட போனோம். லிஃப்ட்டுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் போர்டு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து நம்மளோட செக்இன் கவுண்டர் வந்துருச்சு ஹெச்ன்னு சொல்லிட்டு. சரி கவுண்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே சாப்பிட போயிட்டோம். இன்றைக்கி லொட்டேரியா தான் போகிறோம். பர்கர் ஷாப் தான். அது வந்து அரைவலில் இருக்கும் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு. ஃபஸ்ட்டு நான் இந்தியாவிலேருந்து கொரியா வந்த புதுசில் வந்து லொட்டேரியாவில் இங்கே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். அதனால் பர்கர் ஷாப் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரியும் எனக்கு. அதனால அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டேன். இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் என்னை வந்து கொரியன் ஃபுட் சாப்பிட வச்சுருப்பாங்க இன்றைக்கி எப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லி. 2 பேரும் சிக்கன் பர்கர் வாங்கிட்டோம். சிக்கன் பர்கர் சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பட் நமக்கு நிறையா டைம் இருக்குது இன்றைக்கி. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லொட்டேரியாவில் வந்து டின்னர் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். பார்த்தா வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு டிவியில். கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு டோனட் அண்ட் காஃபியில் வந்துட்டு ஒரு டோனட் வாங்கி சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்புனோம். போயிட்டு டிபாச்சர்லேயே வெயிட் பண்ணலாம், ஏன் அரைவலில் உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு டிபாச்சர் தான் போயிட்டுருக்கோம். இப்போ சரி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு போய் உட்காந்துப்போம். வேணால் நைட் தூக்கம் வருமானு தெரில. வீட்டுக்கு போகிற ஹாப்பினஸ்லேயே நமக்கு தூக்கம் வராதுன்னு ஷுவராக தெரியும் எங்கள் 2 பேர்த்துக்கும். சரி அதனால் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் மாதிரி வாங்கிட்டு போகலாம். வேணால் இன்னும் மிட் நைட் ஆயிடுச்சுன்னா ஷாப்ஸ் ஏதாச்சும் ஓப்பன் இருக்குமா இருக்காதான்னு தெரில எங்களுக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் நைட் வந்து நாங்கள்
ஏர்போர்ட்டில் ஸ்டே பண்ணுறது. ஃபர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ரூம் தான் செக் பண்ணோம். பட் ரூம்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லைங்கிறனால தான் வந்துட்டு ஏர்போர்ட்லேயே வந்துட்டு செக்இன் கவுண்டர் முன்னாடி வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 2 பேத்துக்கும் ஜூஸ் வாங்கிட்டு இப்போ தான் செக்இன் கவுண்டர் போயிட்டுருக்கோம். செக்இன் கவுண்டரில் வந்து பக்கத்துலேயே வந்து படுத்தெல்லாம் பார்த்தோம். எதுவும் தூக்கம் வரல, சரின்னு சொல்லிட்டு டேபை எடுத்து வச்சு உட்காந்தாச்சு. சரி ஏதாச்சும் ஒரு புக்காச்சும் படிப்போம்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னே நமக்கு வந்து தெரில. ஏர்போர்ட்குள்ளே உட்காந்துட்டு மிட் நைட்டில் வந்து நமக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ இருக்காது. அதனால தான் வந்து நைட்டே நாங்கள் கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் தான் வந்து ஒரு 2 o'clock கிளம்பி இருக்கலாம் வீட்டிலேருந்து. ஆப்ஷன் இல்லாமல் தான் நம்ம வந்து நைட்டே கிளம்பி வந்தோம். அட்லீஸ்ட் ரூம்ஸ் ஆச்சும் கிடச்சிருந்துச்சுன்னா பெரிய கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு. பட் இதுவும் ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு. கடைசியாக ரொம்ப போர் அடிச்சிச்சு. நான் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலான்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபுல்லாக போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன். திருப்பி 4 o'clock வந்து செக்இன் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. செக்இன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு அவங்கெல்லாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட்டிங் மிஷினில் போயிட்டு வெயிட் செக் பண்ணிடலாம், பேக் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி போய் வெயிட் செக் பண்ண போனால் அந்த மிஷின் ஒர்க் ஆகலைங்க. அந்த மிஷின் எப்போ வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏர்போர்ட்லேயே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு செக்இன் கவுண்டர் வந்து ஓப்பனில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வெயிட் மிஷின் வந்து ஒர்க் ஆகும். நானும் வெயிட் மிஷின் ஒர்க் ஆகலேன்னு போயிட்டு இன்ஃபர்மேஷன் சென்டரில் கேட்டேன். அப்போ தான் அவங்க தான் சொன்னாங்க, இன்சான் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஏர்போர்ட்லேயுமே வந்து வேர்ல்டு வைடாக இப்படியான்னு தெரில எனக்கு கரெக்டாக. இன்சான் ஏர்போர்ட்டில் இது மாதிரி தான் இருக்குது. சடனாக போர்டில் பார்த்தா, இன்ஃபர்மேஷன் போர்டில் பார்த்தா நமக்கு வந்து 1 hour ஃப்ளைட் டிலேன்னு வந்துருச்சு. சரி ஓகே, ஆல்ரெடி வந்து நம்ம ரொம்ப லாங் டைம் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் 1 hourங்கும் போது இன்னும் கொஞ்சம் அது ஒரு பெரிய லாங் டைமாக ரொம்ப தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. டைம் 4 o'clock ஆச்சு. எல்லோரும் செக்இன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் போய் செக்இன் பண்ணிவிட்டு கேட் கிட்டே போய் வெயிட் பண்ணலாம், ஏன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணியாச்சு. டிக்கெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கேட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கேட்டுக்கு போகிறதுக்குன்னா இந்த வெயிட் மிஷினில் நான் ஒரு டைமாச்சும் வெயிட் பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி மறுபடியும் பேகுக்கு வெயிட் பார்த்துட்டு இருந்தேன். செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு கேட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். எங்களோட கேட் வந்து கொஞ்சம் ஒரு தூரமாக தான் இருக்குது, நடந்து தான் போகணும். மண்டே மார்னிங் 5 o'clock கிட்ட டைம் ஆயிடுச்சு. சரி ஒரு காஃபி வாங்கிட்டு போயிட்டு கேட் கிட்ட உட்காந்துக்கலாம். ஃப்ளைட் டிலே டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock இப்போ. ஸோ இன்னும் சாலிடாக 3 hours இருக்குது. நம்ம 3 hours வந்து வெயிட் பண்ணணும் போயிட்டு கேட் கிட்ட. நமக்கு வந்து கேட் நம்பர் 43, அவ்வளோதான், நடந்து வந்தாச்சு 43 கிட்ட. நைட் ஃபுல்லாக தூங்காததுக்கு எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு. கேட் கிட்டே வந்தோன்னே சரி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் சும்மா நடந்துட்டு இருந்தார். நல்லா ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்தோம். ஃப்ளைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இன்னும் ஃப்ளைட் அரைவ் ஆகலை. ஃப்ளைட் வந்து அரைவ் ஆயிடுச்சு. டைம் 7 o'clock ஆயிடுச்சு. பட் இன்னும் இருட்டாக தான் இருக்குது, இன்னும் விடியலை. இங்கே ஃப்ளைட் வந்தோன்னே எப்படி வந்துட்டு எல்லாம் லக்கேஜ் எல்லாம் கீழே இறக்குறாங்க, எப்படி பேசஞ்சர் வாக் பண்ணுற அந்த இதை வந்து செட் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து ஃப்ளைட் அரைவ் ஆச்சுன்னா போய் பக்கத்தில் உட்காந்து
லக்கேஜ் எல்லாம் சைட் பையில் இறக்கிட்டு இருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு சைட் டோரு. நியர்லி 1 hour ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே நியர்லி வந்து 1 hourக்கு மேலே நடந்துட்டு தான் இருந்துச்சு. நம்மளே வந்துட்டு கால் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, வந்து க்யூவில் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு. அதனால் நாங்கள் முன்னாடி போய் நின்னாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 8:15 ஆயிடுச்சு. இப்போ தான் போட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கேட்குள்ளேயும் என்ட்ரு ஆகிட்டோம். ஃப்ளைட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். சீட்டில் உட்காந்தோடனே வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணியாச்சு. ஒரு பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க, ஒரு பில்லோ கொடுத்துருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா வந்துட்டு லெக் ஸ்பேஸும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, ரொம்ப இடிச்சிட்டெல்லாம் இல்லை. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஐட்டம் இருந்துச்சுங்க, டிவி தான். வேணால் நமக்கு 7 hours ட்ராவல். அது போக பார்த்திங்கன்னா என்னோடல ஹெட்செட் காணா வேணால், பட் என் ஹஸ்பண்ட் சீட்டில் மட்டும் ஹெட்செட் இருந்துச்சு. ஹெட்செட் எடுத்தாச்சு அவர் சீட்லேருந்து நமக்குன்ட்டு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து இந்த சீட் பெல்ட்டுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, போயிட்டு முன்னாடி நின்று ஏரோஸ்டர்ஸ் தான் நமக்கு செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த டிவிலேயே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி காமிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிச்சு. நமக்கு வேணால் ஏரோஸ்டர்ஸ் பண்ணி காமிக்கும் போது நம்ம சீட்டோட மிடிலெல்லாம் இருந்தோம்னா சுத்தமாக தெரியாது. அந்த ஹைட்டுக்கு உட்காந்து பார்த்தா நிறைய பேர் மறைச்சிருவாங்க, சீட் எல்லாமே மறைச்சிருவாங்க. இது வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே.
இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் கிளம்பிடுச்சுங்க. ரன்வேக்கு திரும்பத்துக்கு சிக்னல் காமிச்சாங்க. நாங்கள்லாம் வந்துட்டு டாட்டா பைபனா சொல்லிவிட்டு எங்களை அமுச்சு விட்டுட்டாங்க. ஃப்ளைட் இப்போ கிளம்பிருச்சு. டேக் ஆஃப் எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு மேலேயே வந்துட்டோம். சீட் பெல்ட் சைன் எடுத்தோன்னுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கை போனதே டிவிக்கு தான். டிவியில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். இப்போது டைம் என்ன, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு, அரைவரில் எத்தனை மணிக்கு ஃப்ளைட் வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் டைமுக்கு 1:30 கொழும்புலேருந்து மதுரைக்கு எனக்கு. ஸோ இங்கே டிலே பண்ணாங்கன்னா அங்கேயும் எங்களுக்கு டிலே ஆகும். அதனால தான் பார்த்துட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 8:35 ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5748 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5 hours போட்டிருக்காங்க. இந்தியன் டைமுக்கு 1:30 ரீச் ஆகிடும்னு போட்டிருக்காங்க. தெரியல கரெக்டாக கொண்டு போய் விடுவாங்களான்ட்டு. எப்பயும் வந்து 10 to 15 minutes டிலேவும் பண்ணுவாங்க, சீக்கிரமாகவும் அரைவ் ஆயிடுவாங்க. என்னன்னு தெரில கரெக்டாக. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோனையுமே வந்து ஹெட்செட் கொடுத்துட்டாங்க. நான் தான் வந்து தப்பாக நினச்சிட்டேன், ஹெட்செட் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா எல்லாத்துக்குமே ஹெட்செட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடில் வந்துட்டு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு குவாசான் கொடுத்துருந்தாங்க, ஒரு கப் கேக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது போக வந்து ஒரு ஜாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்பிள், பைனாப்பிள், ஆரஞ்சு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பீசஸ் கொடுத்துருந்தாங்க. கர்ட் தனியாக கொடுத்துருந்தாங்க, எதுக்குன்னு தெரில எனக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பட்டரும் மில்க்கும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே டீயும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நமக்கு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடனே விண்டோ ஷட்டர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 minutes தான் எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க, நாங்களும் தூங்கிட்டோம். ஏர்லைன்ஸ் ஃபுல்லாகவே எம்டியாக தாங்க இருந்துச்சு. 2 seat 4 seat 2 seat இது மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோவில் முன்னாடியே. இந்த 4 seatல பார்த்தீங்கன்னா வந்து படுத்தே தூங்கிட்டோம், நானும் என் ஹஸ்பண்டும். என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு, நான் எந்திரிக்கல. நான் இந்த பக்கம் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். நான் எந்திரிச்சாச்சு. இவ்வளோ எம்டியான ஒரு ஏர்லைன்ஸை நான் வந்து பார்த்ததே இல்லை. நான் டோட்டலாக வந்து 4 times தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃப்ளைட்டில். இந்த 4 timesல இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ எம்டியாக ஒரு ஏர்லைன்ஸை நான் பார்க்குறது. இன்னும் 4 hours கிட்ட டைம் இருந்துச்சு ரீச் ஆகிறதுக்கு. சரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு மூவி ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2912 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்த மூவி தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். கபி குஷி கபிகம் தான். இந்த மூவி வந்து பார்த்துட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தது, மறந்துடுச்சு. சரி அதனால திருப்பி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 1 hour மூவி பார்த்துருப்போம். லன்ச் டைம்னு சொல்லிட்டு வந்து லன்ச் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 1820 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து.
லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலக்கீரை கொடுத்துருந்தாங்க, சீரா ரைஸ் கொடுத்துருந்தாங்க, வெண்டைக்காய் பொரியல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் டேஸ்ட் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ண மாதிரியே ஆப்பிள், பைனாப்பிள், ஆரஞ்சு எல்லாமே ஒவ்வொரு ஸ்லைஸ் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து சாலட் தனியாக கொடுத்துருந்தாங்க. ட்ரிங்க்ல வந்து ஆப்பிள் ஜூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் மீல் வாங்கியிருந்தாங்க. நான்வெஜ் மீலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், சிக்கன் ப்ளஸ் வந்துட்டு ஏதோ ஒரு கீரை கொடுத்துருந்தாங்க. என்ன கீரைன்னு கண்டுபிடிக்க முடியல. அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக வந்து கேக் கொடுத்துருந்தாங்க. அவருக்கும் அதே சாலட் கொடுத்துருந்தாங்க, ஆப்பிள் ஜூஸ் ஒன்று. இப்போவும் சாப்பிடும் போதே வந்து டீ ப்ரொவைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்தமான் மேலே வந்து ஃப்ளைட் போயிட்டுருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து மூவி பார்க்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. கரெக்டாக மூவியும் முடிஞ்சிச்சு. கொழும்பு வந்து ரீச் ஆக போகிறோம். இப்போ அவ்வளோதான், ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆக போகுது. கொழும்புவோட டாப் வியூ இதுதாங்க. ஏர்லைன்ஸில் வந்துட்டு ஃப்ளைட்டோட கேமரா வியூ பார்த்துக்கலாம், ஃப்ரண்ட்டு பேக்கு சைடுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டவுன் வியூ பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான், ஃப்ளைட் வந்து ரன்வேல வந்து இறங்க போகுது. வானத்துலேயே ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து ஃப்ளைட்டை வந்து ரன்வேல இறக்குனாங்க. ஃபைனலாக வந்து கொழும்புல ரீச் ஆகிட்டோம். இப்போ என்னம்மா பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொன்னேயே, ஒன்றையும் காணாமைன்னு கேட்குறீங்களா? இனி தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து 1:30க்கு. நம்ம வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இறங்குனதே வந்து கொழும்புல 1:10க்கு தான். இவ்வளோ நேரம் எல்லாமே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. பார்ட் 2 வீடியோவில் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சதாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.